நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ டொமினிக் அருண் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லோகா சாப்டர் 1 திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், சாண்டி, அதுக்கப்புறம் கேமியோ ரோலில் வந்து துல்கர் சல்மான், டொவினோ தோமஸ், ஷோபின் ஷாகிர் இப்படி பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினான கல்யாணி வந்து குடி வராங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நஸ்லின் அவர்கள் வாடகைக்கு இருக்காங்க. அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அப்போது அவருக்கு இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போகுது. ஸோ இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க பின்னாடி இவங்களை சர்ச் பண்ணுறாரு. ஸோ பார்க்கும்போது இவங்க ஒரு கட்டத்தில் ஒரு வில்லன்களுடைய தொடர்பில் வந்து ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறது இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பயம் வருது. இவங்க யார், இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா கேரக்டர் சொல்லலாம். நஸ்லின் ஆகட்டும், கல்யாணி பிரியதர்ஷன் ஆகட்டும், சாண்டி ஆகட்டும், இவங்களுடைய கேரக்டர் உண்மையுமே நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இது கல்யாணி பிரியதர்ஷனுக்கான ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ அவங்க கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கேரக்டருக்கு அவங்களுக்கு முழு நீளமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வில்லன் ரோல் வந்து சாண்டி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் தான். ஸோ நஸ்லின் கேரக்டர் ஆஸ் யூஷுவல் அவருக்கு என்ன வருமோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூசிக்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் படத்தை வேறொரு தரத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சஸ்பென்ஸு த்ரில்லிங்காக இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஒன்று இருக்குது. அதுவுமே நல்லா கிளாப்ஸு. அதில் வரக்கூடிய அந்த சின்ன பொண்ணு அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்குது. ஸோ U16+ தான், ரத்தம் தெளிக்கும் காட்சிகள் இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது பதிவு பண்ணுங்கள். இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் போட்டு இந்த படத்தை கொஞ்சம் கூட இழுத்துட்டாங்க. அது எல்லாமே இந்த படத்தோட டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல மிஸ் ஆகிருச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு லாஜிக் எதுவும் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரிங்களா. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரத்தம் தான் அவங்க குடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி தலையில் தட்டினா அவங்க வில்லங்க தலையில் தட்டினா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் ஓவர் ஷேடாக தெரிகிறாங்களோங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தை இன்னுமே கொஞ்சம் இழுத்துருச்சு. அதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிச்சது. சீன் பை சீனாக வரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகிங் தான். இருந்தாலும் இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம்.